வேற மாதிரி ஆபீஸ்ல the மாரியின் கதாபாத்திரம். It's time to honor him with a rising star, ladies and gentlemen. Put your hands together for it's none other than Vijay Babu. அண்ணா அங்கே போயிட்டாரு. கைத்தட்டல் கொடுக்கல மனசாட்சியே இல்லாம எனக்கு தானா என்ன மன வருத்தம்னா ஏதோ ரொம்ப இறுதி உருவம் மாதிரி சைலண்டா இருந்துச்சு அந்த கிளாஸ் பண்ணும்போது. அதை எல்லாத்துக்கும் பார்த்து போடுறான். இவன் என்ன பண்ணிட்டான் அதை பார்த்து போடுறான். இப்போ எக்ஸைட் பண்ணிட்டான். என்ன இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு பாட்டு ஈட்டு போடுவோம் அதெல்லாம் ஒருத்தர் நிக்கிறானே அப்படின்ற ஒரு இதே இல்லை. நீங்க ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ லவ்வோட இவ்வளோ பேர் பெரிய லெஜெண்ட்ஸ் மத்தியில் நானும் நிற்கிறேன். எனக்கும் ஒரு ஆனந்தம் போது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் டீம். ஸோ நிறைய அவார்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் இப்படி சொல்லிட்டேன், லேடி சொல்றேன். 8 படத்தோட நடிச்சிருக்கிறேன். இப்போ கூட கம்பெனிங்கிற படத்தை ஓடிட்டு இருக்குது யூடியூப்ல. என் சொந்த படம் இளையராஜா இசையில கடவுள் 2 மிக பிரமாண்டமா எடுத்துருக்கேன். 6 ஓடிக்கிறேன். இளையராஜா சார் வந்து என் மேல அற்பப்பட்டு இசை மட்டும் அமைக்கல. இசை அமைக்க தான் போனேன். நாங்கள் 2 பேரும் பேச பாட்டு நான் 3 பாட்டு எழுதியிருக்காரு என் படத்துல. டைட்டில் சாங் அவர் பாடியிருக்காரு. கரெக்டா நான் ஒரு 10 கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா நடிக்கிறேன்ட்டு தூக்கி நான் சினிமா தான் இல்ல சார், நீங்க 1000 கோடி ஒண்ணு யோசிச்சு கண்டிப்பா ரயில் வந்து 6 கோடி 6 கோடி நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். அந்த படத்தை வந்து வேலு பிரபாகரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ஆபீஸ், அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், அந்த படத்துக்காக அந்த காரு எல்லாத்தையும் நீனே வச்சுக்கிறேன். படத்துக்காக காரங்க பாடகர்ல வந்தாரு. ஒரு டைரக்டர் பாடகர்ல வரக்கூடாதுன்னு சொந்தக்காரர் சின்ன விண்ணப்பம் சார். நானும் வாடகை பைக்ல தான் சார் வந்திருக்கேன். இல்ல ஒடிசா பிஜே பட்நாயக் ஒப்பந்தம் போட்டிருக்கேன். அதோடைய இப்போ நியூ கம்பெனியா நான் தான் மகேந்திர மாதிரி ஒரு கம்பெனி ஏஜெண்டா இப்போ நான் தான் எடுத்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு. பார்க்கலாம், விவசாயிகளுக்கான பஸ்ஸுங்க, டிராக்டருங்க. சூப்பர் சார். நீங்க அந்த கார்லயும் மாடல்ஸ் கேட்டீங்களே, கண்டிப்பா அந்த மாதிரி அந்த துறையில இருக்கும். அடுத்து ரியல் எஸ்டேட்டு, ரெசார்ட்டு எதோ போயிட்டு இருக்குது. அது முக்கியம். சேலமாரனுடைய காலேஜ் கிருஷ்ணகிரியில் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்த ஆண்டு 30 காலேஜுக்கு பிளான் பண்ணி எங்கள் டீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆண்டு முதல் காலேஜை விரைவில் டேட்டு போட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சது. இல்லை சீட்டு கூட இருக்கு. இல்லை வண்டியில் காலேஜ் எடுத்து அப்படியே பிரபலப்பட்டு 5 கிலோ தங்கமும் வண்டியில் இருக்காங்க. ஒரு 100 கோடி மூட்டை இருக்கும் பாருங்க. அது பக்கத்துல ஒரு கார் இருக்காங்க. தேர்தல் அதிகாரிக்கு செக் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் வெட்டி பண்ணேன். விழுப்புரத்துல தூங்கிட்டு இருந்த பென்ஷீட்ல கார் என்னதுன்னு தெரிய முடிச்சிட்டாங்க அதிகாரிங்க. கண்ணை தொடச்சிட்டு எந்திரிச்சேன். ஐயோ ஐயாவா, படிக்காத மேதையே, நாங்களாம் படிச்சு தெருவில் இந்த மாதிரி ரோட்ல நிற்கிறோம் படிச்சு கால் சாட்டு போய் அந்த பையன் மட்டும் வச்சிருக்கணும். முக்கியமான பையன். என்ன ஒரே ஒரு திருப்பம்னா சார் ஒரு நல்ல மனசு, பெரிய மனசு தெரியாம போய் அல்பத்தரமா ஒரு வாட்சை கேட்டேன். கர்மம் தெரியுங்களா, இது பெருசா வச்சு சார் அடுத்த ஒரு படம் ஒரு 2 கோடிக்கு ஒன்று பண்ணலாம், அடுத்த வேலை ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ஒரு வெயிட்டா வச்சிருப்பேன். சார் பெரிய மனசு இல்ல சார். இல்ல என்ன பதில் சொல்ல கேளு. சின்ன மனுஷன் தான் எனக்கு. பெரிய மனுஷன் என்னைக்கு நம்ம நினைச்சிட்டோமோ அன்னைக்கு வந்துடும் நமக்கு வியாதி எல்லாமே. நாம என்னைக்கு தலையில தான் நடக்கிறோம். எவ்வளவு தெரியாமல் நம்ம வயிற்றுக்கு நம்ம தாண்டா சாப்பிடணுங்கிறத நான் உணர்ந்து வாழ்ந்துட்டு தருவேன். இவன் தாழ்ந்துங்கிறதோட நெத்தியில கூட நான் வச்சுக்க மாட்டேன். தம்பி நான் 2000 அவார்டு வாங்குவேன். தேசிய விருது வாங்க பிஜேபி சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு விழா எடுத்தாங்க. நான் 5 அவார்டு வாங்கினேன். ஆனா வரைகள் கொடுத்தனுப்பிட்டு இருப்பாங்க. நான் பேரும் போட்டு வைக்க மாட்டேன். வீட்டுல வச்சுக்கு போ எதுக்கு. இந்த மாசம் மட்டும் ஒரு 10 அவார்டுக்கு மேல 10 மொழியில் ஒரு 4 காமராஜர் இடத்துல சேவியர் காலேஜ், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் காலேஜ், நிறைய கொடுத்தாங்க.
நேற்று ஜேஜே காலேஜ்ல எனக்கு விடாங்க சத்தியமா போக முடியல. பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன். பார்த்தா கூட ஒரு தூள் இந்தியா டீம் மாதிரி கொடுத்துருக்காங்க தம்பிகள்லாம். இந்த நம்ம வாழ ஆரம்பிச்சு உண்மையா இருந்துட்டோமா, நான் சொல்லுவேன் நீ உண்மையா மட்டும் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு தேடி வேணும். அதான் என்ன வலியுறுத்தினாங்க. கஷ்டப்படுறத கூட கையேறவங்க கிடையாது. என் காலில் தள்ளுவட்டியில முட்டி உடஞ்சி ரத்தம் ஊத்துது. என் மாமனார் சொத்தம் என் ஒய்ஃப் அதை வைக்கணும்னு எடுத்துட்டு வராரு காசோட. சத்தியமா என் தன்மானம் எடுத்துக்கல. ரத்தத்தை தொடச்சி நானே கட்டு போட்டுக்கிட்டு அந்த தண்ணுட்டி தள்ளிட்டு போயிட்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த இடம் இருக்குது. ஆனா அந்த இடத்துல இப்பயும் ஒரு 5000 வாங்கி வச்சிருக்கேன். இல்ல கஷ்டம் இருக்கு. கஷ்டமா சார்? இவ்வளவுதான் கட்டணும்னு கட்டினேன். என்ன இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிச்சு. எனக்கு அது பிடிக்கல. அவங்க பணக்கார பொண்ணு. எத்தனை லவ் சார் டோட்டலி? எனக்கு இது உலகமே என் லவ் தான். கூட சேர்த்த எவ்வளவு சொத்து இருக்குனையோ பூமியே என் சொத்து. நான் ஸ்கொயர் ஃபீட்லாம் சண்டை போட்டுக்கிறான் கிடையாது. இந்த உலகமே என் சொத்துடா. என் பாதம் பட்டா இந்த பூமியோட கனெக்ஷன் தான் இருக்குது. அங்க இந்தோனேஷியால வந்துருச்சுன்னா இங்க நடக்குது இல்ல, ஜப்பான்ல ஆடுதுன்னா இங்கேயும் பூமி எதிர்த்து வருது இல்லை. இந்த பூமியோட கனெக்ஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். என்ன ஸ்கொயர் ஃபீட் அறையிறவங்க பூமியே சூப்பர். ஸோ வந்து இதே மாதிரி இவ்வளோ பெரிய நல்ல மனசோடு நீங்க வாழ்ந்தா சார். அந்த கைத்தறி கொடுத்துருங்க ஒரு வாட்டி. The shield வரதுக்கு முன்னாடி just one more award to go. Thank you so much. And next would be very special as well. அதாவது கண்டிப்பா இந்த casting இருக்கட்டும், இந்த directors இருக்கட்டும், இந்த மனிதர் வந்து ரொம்ப ரொம்ப important. Because when it comes to casting, நல்ல ஒரு characters வந்து கிடைப்பாங்களா அப்படின்ற ஒரு தருணத்துல he is the right person. இவர் approach பண்ணா as a casting director, he is the right person, with a trained person, ladies and gentlemen. Put your hands together for hip hop entertainment, of course. இந்த காதலை பத்தி கேட்டீங்களா தம்பி? மாட்டினா வாடி ஒரே ஒரு பொண்ணு நட்பு வச்சிருந்தாங்க. சரி சார். ரப்பு பாரி மட்டும் 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. நானா? ஆமா. அப்புறம் யாரு கூட நான் ஆடி இருப்பேன்? யார் சார் இந்த பொண்ணு? செமிகா சார்? தமிழாவா? சமானாவா சார்? நீங்க வாட்ஸ்அப்ல பேசிக்கலாம் சார். தேங்க்யூ சார். இவ்வளோ நம்ம நல்ல ஒரு பெரிய பெரிய இடத்துல இருக்கோம். நம்ம ஒரு பிராண்டோட ஓனர், நம்ம ஒரு ப்ரொடியூசரா இருக்கலாம், ஒரு நடிகரா இருக்கலாம். மேடையில வந்து இப்படிதான் பேசணும், இந்த மாதிரி தான் பேசணும், ஒரு தலையிடம் இருக்கும், ஒரு கெத்து இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப குழந்தை மாதிரி அழகா அந்த குழந்தை மனசு இருக்குல்ல, எத்தனை வாட்டியாலும் கைத்தட்டி கொடுத்துடலாம். அவரோட கொடுத்துருங்க. எந்த கேள்வி நம்ம கேட்டாலும் எது கேட்டாலும் ரொம்ப சைல்டிஷா, ரொம்ப ஜாலியா. அதனாலதான் ஒரு இவ்வளவு ஹாப்பியா ஒரு விஷயம் கற்றுக்காரு. என்னடா உழுது டேய் ஏன் பண்ணல எனக்கு இருக்கு இருங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு லான்ச் இருக்கு ப்ரோ. கார்த்தி ப்ரோ ஜூம் போங்க ப்ரோ. ஜூம் போடா. Ladies and gentlemen, after a special moment, மிகப்பெரிய பரிமாணம். அடுத்தது நிறைய நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக the Salem RR, the college has been initially started. Ladies and gentlemen, put your hands together. Every couple, come on. ஒரு சின்ன விஷயம், யாருக்காவது பீஸ் இல்லைன்னா படிங்க, வேறையும் நானே வாங்கி தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க. அதான் நான் தான் அறிவிக்கிறேன். பார்த்துக்கலாம். ஏன்னா எவ்வளோ ஒரு தேமாப்போம், 1000 நல்லவங்க இருக்காங்க. அந்த மனசு ரொம்ப தட்டி கொடுத்தப்ப எங்கேயோ போயிடுவாங்க. சைத்து திறனை மிக அதை அங்கே மறுத்து ராமதாஸை என்கிட்ட பேசப்போ கூட சொன்னேன். என்ன தமிழ்ல இந்த எலெக்ஷன்லாம் வருது, எனக்கு வேலை நிறைய இருக்குது. இதுலயே ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா 5-star ஹோட்டல்ல உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கு. and smart classroom வந்து கிருஷ்ணகிரியில பண்ணாலும் he is actually doing all this experienced faculty. and the campus interview excellent hostel facilities ஓட கண்டிப்பா சாப்பாடு பத்தி கேட்க தேவையில்ல. he is going to give the excellent food. and AC campus 100% placement is guaranteed. Give him a huge applause once again. And this is Salem RR Institute of Hotel Management and the Canteen Technology. ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் சார். தேங்க்யூ. அண்ட் ஃபீஸை இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பா மனசு வேணும். வேலைக்கு அனுப்பிட்டா பரவாயில்ல.
கொடுத்துட்டு போகிற ஏதாவது ஓகே நமக்கு போக மாட்டாரு அவங்க கொடுக்குறாங்க வாங்கிட்டு சாரு கண்டிப்பா என்னையுமே கொடுக்க போவாங்க பீப்புள் இனிமேல் நீங்கள் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா போதும். ஓகே, மிகப்பெரிய முக்கியமான விஷயம், கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய ஹர்டில்ஸ். கரெக்டா ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது மைக் இஷ்யூ, இது பிரச்சனை அது பிரச்சனை, டேபிள் தூக்கி வெளில போட்டோம், தியேட்டர் ஸ்டைலில் மாற்றினோம், நிறைய பஞ்சாயத்து யாரை வச்சு யாருக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு ஹர்டில்ஸாக இருக்குது. But the moment அப்படியே for the last 2 hours it is being changed. Just one man could change everything is none other than this gentleman out here, Mr. Tamil Selvam from Salem RR Biryani. உண்மையாகவே இவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த season 3 season 4 is going to be very special. It's time to honor him. Sir, please join the picture. Thank you so much. Now, உங்க ரொம்ப சந்தோஷம். ஆடு தூக்கிறாங்க. குட் ஈவினிங் எவ்ரிவன். என்னோட டீம் மெம்பர்ஸும் நிறைய கரெக்ட் தம்பிங்க. ஓகே, அதர் அவார்டிஸ் ஒரு 2 minutes இவ்வளோ பொறுத்துட்டீங்க. எங்களுக்காக ஒரு 2 minutes. தேங்க்யூ. லெஜன்ஸோட இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ண முடியுது, அதில் ட்ரெண்டில் இருக்கிறவங்களோடையும் ஷேர் பண்ண முடியுது. உங்களோட ஃபேமிலி அண்ட் என்னோட பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. உங்கள் டைலாகே நாங்கள் இப்படி சொல்கிறோம். So it's all yours, just enjoy. எல்லாமே கிடைக்கிற அந்த மூமெண்ட். பெரிய ஈவெண்ட்ஸ் இல்லை, பெரிய அவார்ட்ஸ் இந்த அவார்டு இல்லை, அவார்டுன்றது எல்லாமே ரெகக்னேஷன். ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்டேஜ். இந்த மூமெண்ட் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். ஏன்னா இங்கே இருக்க நிறைய பிளேசஸ் நமக்கு தெரியாது, ஆனால் இவங்களோட ட்ராவல் தெரியும். ஸோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்திருக்காங்க, காஸ்டியூம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாருமே செல்ஃப் மேடாக நிறையா வந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட் ஏப்ரல் டைம்லேருந்து தெரிஞ்ச ஐஜிஓ ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் மிஸ்டர் ஜானி அவங்க ஸ்டேஜ் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சினிமா ஆசைன்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து டீச்சர்ஸோட பையனாக பிறந்தவங்க வந்து சினிமா ஆசைனால அவங்க பிளஸிங்கோட அறுபது மனசோட ஆனால் பிளஸிங்கோட வந்துட்டு ப்ராக்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இங்கே டப்பிங் அண்ட் ஆக்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி இப்போது அந்த ட்ராவலில் சஸ்டெயின் ஆகிறதுக்காக இந்த டிஸ்ட்ரிபியூஷனை செலக்ட் பண்ணி கடந்த ஒரு 10 வருடங்களை சிறிய மீடியம் பட்ஜெட் படங்களை நாங்கள் திரைக்கு கொண்டு வரதுக்காக ஒரு பிராண்டாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி வந்துட்டு. ஏன்னா அமைதியாக ஒர்க் பண்ணலாம், பட் ஒரு பிராண்டில் இருக்கும்பொழுது தான் ஒரு நம்பகத்தன்மை ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கு இந்த டீம் தான் எனக்கு ஒரு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தனசேகர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணது. இந்த டேரக்டர் ஒரு மூவி லீடாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்டராக தான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் அதை நோக்கி போகும்போது தெரியுது இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது. ஸோ அதை கற்றுக்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் செலக்ட் நம்ம என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா யாருக்கும் ஹார்ம் பண்ணக்கூடாது, நம்ம ஊரில் போகணும், அதே நேரத்தில் நம்மளோட பயணத்தை நோக்கி போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகணும்ட்டு. ஸோ இப்போ என்னோட போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியாக நான் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் நான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சில சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டுருக்கேன். அதாவது ஒரு சின்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ண முடியலையா, ஓகே நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நாம் நடித்த படம் ஓடாமல் இருக்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணியிருப்போம், ஏன் ஓடல, அதை அனலைஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு இல்லையா, அதே விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி போகணும் அப்படின்றத நாங்கள் ரெடி பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்துருக்கு அந்த என்னோட அடுத்த ட்ராவலுக்கு. ஸோ இந்த ட்ராவல் இந்த ஜேர்னி இது வரைக்கும் என் கூட இருந்து என்னை நம்பி ட்ராவல் பண்ண என்னோட டீம் மெம்பர்ஸ், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்னோட ப்ரொடியூசர்ஸ் நம்பி வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த பயணத்தை மறுபடியும் சொசைட்டிக்கு ஒரு பயனுள்ள பயணமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் டைம். Yes, of course, Dinesh, you are definitely the best in this industry. அதாவது நிறைய வாய்ப்புகள் நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் கையில் வச்சிருந்தாலுமே தரமான படம் கொடுக்கணும். அதுலேயும் உங்களுதுலேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. And the middle level of budgetனாலுமே நாங்கள் we are ready to support, and it's a big thing. The entire team and the audience, every single people give them a big applause. Thank you so much. ஏன்னா நிறைய என்டர்டெய்னர்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆக்டர் as well, பட் ஸ்டில் நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஐயா தளபதி ஸ்டைலா நீங்கள் எடுத்துருங்க, முடிச்சுங்க அண்ணன். ஆசைப்பட்ட அப்பா போச்சு. But it's all about love and happy moments, and thank you so much, Dinesh and the team. அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த். 30 வருஷமாக நான் சவுதியில் இப்போ தான் சில படங்களுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பாட்டு எங்கே போச்சு 10 crores viewers உசுருக்கு உன் பேரே பாட்டு. இந்த மியூசிக்கு full coverage again, sir. This business what we are doing is more of a team. The individual decision. எங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் வந்து 29 ஸ்டேட்ஸ் 778 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருப்பாங்க. இது தவிர வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கலெக்டிவ் கேம். அண்ட் இங்கே எங்களோட சில சீனியர் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி we have a big team. சென்னை பேஸ்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ் அவார்ட் ஆன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் he's been an inspiration from root level and வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. That is what we are trying to do. We are taking this business growing. So இதுதான் எங்களோட team and we are putting in hard work. Thanks for all this. Thank you so much. Thanks a lot. Please, Anna and Vijay Papu to say back. The next award is for the best producer and the distribution. The Reflex India Private Limited, ladies and gentlemen, and welcome Rosario Anand.